நீங்கள் லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஜனவரி மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 2,500 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அந்த ஸ்டாக்கோட ரேட்டு பிப்ரவரி மாதமே வந்து 5,000 மாறிச்சுன்னா இது வந்து 50% வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி கம்பெனிஸ் எப்படி வந்து விஸ்வரூபமாக வளருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபேக் ப்ரமோஷன்ஸ். அதாவது கம்பெனி இல்லாத கம்பெனி கூட ப்ரமோஷன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, இந்த கம்பெனி வந்து இதை தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ண சொல்லி இப்போ ஒரு 1000 பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அது மேஜராக ப்ராஃபிட் யாருக்கு கிடைக்கும்னா, அதில் ஃபஸ்ட்டு யார் ஸ்டாக்கை வந்து ஃபுல்லாக சேவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால வந்து கம்பெனியோட அனலைட்டிக்ஸ், அதாவது கம்பெனி என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்றது இது நம்மளுக்கு ஃபண்டமெண்டலாக தெரியாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது, அதாவது கம்பெனி எங்கே இருக்குன்னே தெரியாமல் ஒருத்தவங்களோட சஜஸ்டோட பண்ணும்போது இது என்ன ஆகிடுதுன்னா, இந்த ஃபேக் ப்ரொமோஷன்ஸ்னால உங்களுக்கு கம்பெனி ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு க்ரோத் தர மாதிரி இருந்தாலுமே சரி, அவங்க ஸ்டாக்ஸ் மேஜரான இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க தெரியுமா, அவங்களோட ஸ்டாக்ஸை வித்துட்டாங்கன்னா உங்களோட ஸ்டாக்ஸ் ரொம்பவே கீழே இறங்கிடும். அது லாஸை போது மேபி நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபேக் ப்ரொமோஷன்ஸ் கிட்டது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதிரி ஃபேக் ப்ரொமோஷன்ஸ் கால்லாம் வந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். அதனால் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான ஒரு